பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, நைஸாக வந்து பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் சக்திக்கிட்ட, கேட்கவே கேட்கல. உன்னை வந்து அங்கே பாட வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல பிரீத்தி, அவர் அப்படி பண்ணதால தான் எனக்கும் நிம்மதியாக இருக்குது. இப்போல்லாம் எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் வர்றதே இல்லை தெரியுமா. நான் எதை பார்த்தாலும் வந்து பயம் இல்லாமல் போய் உட்காந்து பாடுறேன். கூடி சீக்கிரமே நான் வந்து எல்லார் முன்னாடி வந்து ஸ்டேஜில் பாடுவேன்ற நம்பிக்கை எனக்கே வந்துடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் சக்தி தான். சக்தி இந்த மாதிரி எனக்கு ஊக்கம் கொடுக்கலன்னா நான் இந்தளவு வந்திருப்பேனான்னு தெரியவே தெரியாது. எல்லாருமே என்னை பாராட்டுறதுக்கு காரணமும் சக்தி தான். சக்தி என் மேலே எவ்வளோ வந்து அக்கறை வச்சிருக்காருன்னு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவகிட்ட எப்படியா சக்தியை பற்றி போட்டு கொடுக்கலான்னு வச்சா இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இதுக்கு நம்ம என்ன சொன்னாலும் பதிலுக்கு பதில் பேசுகிறா, ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரில, இப்போல்லாம் இவகிட்ட பேசவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. வந்து மனமுருகி வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. அப்போ சக்தி வராரு. சக்தியை பார்த்தோன்னா வந்து கண்ணை திறக்காமல் அவங்க பாட்டு வேண்டிகிட்டே இருக்காங்க. உடனே வந்து என்ன புதுசாக வந்து பொண்ணு ஏதோ ஃபோட்டோ வச்சு வந்து வேண்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து என்ன பொண்ணு இது புதுசாக இருக்க ஃபோட்டோ அப்படின்னோடனே வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அங்கே இருக்கிறவங்களாம் வந்துடுறாங்க. எதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கான்னு தெரியுமா உனக்கு, சீக்கிரமாக நீயும் வந்து பொண்ணையும் அப்பா அம்மா ஆகணுமா, அதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு சக்தி அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரீத்தி இதை பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து அது வந்து சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி சொல்ல வராங்க. பரவாயில்ல பொண்ணி எதுவுமே சொல்ல வேணாம், எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன சக்தி கூட ஓகே சொல்லுவான் போல் இருக்கே, பொண்ணி கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க எல்லாருமே. அடுத்து வந்து சக்தி கிட்ட வந்து பொண்ணி வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து எல்லாம் தெரியும் சொல்லிட்டு வந்தீங்களே, என்ன தெரியும் சக்தி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தெரியும்னு நினைக்கிறேன், நீ வந்து எதுக்காக வேண்டிக்கிற அந்த படத்தை வச்சு எனக்கு நல்லா தெரியும், நீ அன்னிக்காக தானே வேண்டிக்கிற அப்படின்னோடனே சக்தி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எனக்கு தெரியும் பொண்ணி உன் மனசை பற்றி, நீ மற்றவங்களுக்காக தான் எப்போவுமே வேண்டிப்ப, தனக்காக எதையுமே வேண்டிக்காதவ நீ, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சக்தின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண் கலங்குறாங்க. சரி பொண்ணி அது போட்டோம், நீ இந்த கோயிலில் பாடினல அப்போ வந்து எல்லாருமே உன்னை பாராட்டினாங்கன்னு சொன்னல, யார் யார் பாராட்டினாங்க அப்படின்னோடனே அந்த பாடகர் அம்மா வந்து என்னை பாராட்டினாங்க, எங்கே வந்து பாட்டு பாடினாலும் எனக்கு கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை சக்தி, எனக்கு சம்பளமும் கிடச்சிது. சம்பளமா? ஆமாம், 500 ரூபாய் கிடச்சிது எனக்கு சம்பளமா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னோடனே சூப்பர் பொண்ணி, இப்போவே வந்து 500 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பார் 500 ரூபாய் நிறைய காசாக மாறும். அதுக்கப்புறம் என்ன உன் கால் ஷீட் கிடைக்காம நிறைய பேர் ஏங்குவாங்க அப்படின்னோடனே சக்தி ரொம்ப கிண்டல் அடிக்காதீங்க சக்தி அப்படின்றாங்க. சரி 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 நான் சொன்ன விஷயம் என்ன ஆச்சு, பாட்டு கற்றுக்க சொன்னல உன்னை, சங்கீதம் கற்றுக்கிறதுக்கு அது என்ன ஆச்சு அப்படின்னோடனே, அது வந்து சக்தி எங்கள் அம்மா கிட்டே கற்றுக்க முடியாது பொண்ணி, சொன்னால் புரிஞ்சுக்கோ, அதனால் நான் வேறு கிளாஸை சேர்த்து விட்றேன், கண்டிப்பாக கற்றுக்கினா கண்டிப்பாக இன்னும் நீ நல்லா பாடணும் புரியுதா அப்படி சொன்னோன்னே சரி சக்தி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம சக்தி வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுகிறாரு. என்னப்பா அப்படி சொல்லி கூப்பிட்டு ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, இல்லைப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம். என்ன விஷயம்ப்பா, அம்மா வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்கல்ல பொண்ணு மேலே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒரு விஷயம் கேட்பேன், அதை நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னப்பா அப்படின்னோடனே, இந்த மாதிரி பொண்ணுக்கு சங்கீதம் கற்றுக் கொடுக்கணும் அம்மா, அதை அவங்களால நிறைவேற்றி கொடுக்க முடியுமா, அது எப்படிப்பா வந்து சொல்லிக் கொடுப்பாளான்னு தெரியலையே, ப்ளீஸ்ப்பா எப்படியாவது வந்து பொண்ணு மனசு இதுதான் பாசம் இருக்குது, அம்மா தான் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றா, அதனால் பேசி பாருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அடுத்து வந்து இங்கே ஜெயா கிட்டே சொல்கிறாரு, இந்த மாதிரி சங்கீதம் கற்றுக் கொடுக்க முடியுமா பொண்ணுக்குன்னு. அதிர்ச்சி அடைகிறாங்க ஜெயா.